சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1969 நடைபெற்ற முதல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக நாகர்கோயில் தொகுதியில் காமராஜர் போட்டியிட்டார். அவருக்கு ஆதரவாக கண்ணதாசனும் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தனும் பிரச்சாரம் பணிக்கு வந்திருந்தனர். இந்த தேர்தலில் காமராஜரை ஆதரித்து தேர்தல் வேலை செய்ய வந்த கவியரசர் மற்றும் ஜெயகாந்தனுக்கு கன்னியாகுமரியில் உள்ள திருவனந்தபுரத்தை சேர்ந்த சினிமா பட தயாரிப்பாளரான சுப்பிரமணியம் பிள்ளைக்கு சொந்தமான பங்களாவில் தங்குவதாக முடிவானது. அன்றைய குமரி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் முகமது இஸ்மாயில் மற்றும் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் உறுப்பினர் பி. மகாதேவன் பிள்ளை, பாலா நெடுமாறன் ஆகியோரிடம் கவியரசரும் ஜெயகாந்தனும் கன்னியாகுமரியில் தங்குவதால் அவர்களை கவனித்து கொள்ள தர்மநாதனிடம் காமராஜர் சொல்லிவிடலாமா என்று முடிவு கேட்டுள்ளார். மூவரும் காமராஜரின் கருத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அன்று மாலையே மூவரும் கன்னியாகுமரி சென்று தர்மநாதரிடம் காமராஜரின் விருப்பத்தை கூறியுள்ளனர். இதை கேட்டதும் தர்மநாதன் சரி என்று கூறியுள்ளார். கவியரசர் அவரது மகன்களான காந்தி, கமல், அண்ணாதுரை, கண்மணி சுப்பு, கலைவாணன், கவிஞரின் உதவியாளர் வசந்தன் என்பவரும் 40 நாட்கள் குமரியில் தங்கியிருந்தார்கள். கன்னியாகுமரி சற்று தொலைவில் உள்ள மகாதானபுரம் பகுதியில் ஒரு சின்ன கடல் போன்ற நரிக்குளத்தில் காலை நீராட கவிஞர் ஜெயகாந்தன் எனது தந்தை கவியரசரின் மகன்களுடன் நானும் சென்று நீராடி வருவது வாடிக்கை. கவியரசர் வாகன பயணத்தில் எப்போதும் முன்னிருக்கையில் அமர்ந்து பயணிப்பார். ஒரு நாள் நரிக்குளம் நோக்கி வாகனம் பயணித்து கொண்டிருந்த போது பின் இருக்கையில் ஜெயகாந்தன், என் தந்தை, நானும் உடன் இருந்தேன். வாகன பயணத்தின் போது கவியரசர் எச்சிலை துப்பிய போது காற்றின் காரணமாக எச்சில் பின் இருக்கையிலிருந்து ஜெயகாந்தன் முகத்தில் பட்டது. இதனால் சற்று அதிர்ச்சியடைந்த ஜெயகாந்தன் என் தந்தையிடம் சைகை மூலம் கவிஞருக்கு தெரிய வேண்டாம் என சொன்னார். கவிஞர் தொடர்ந்து பேசியபடியே வர வாகனம் குளத்தை அடைந்தது. நாகர்கோவில் தேர்தல் பிரச்சாரம் போது ஞாயிற்றுக்கிழமை இரவு கவிஞர் நடிக்கும் நாரதர் விஜயம் நாடகம் நடக்கும். அந்த நாடகத்தில் நடிக்கும் நடிகர்கள் எல்லாம் எங்கள் வீட்டில்தான் அறைகளில் தங்கியிருந்தார்கள். கவியரசர் ஜெயகாந்தன் எங்கள் தந்தையிடம் கொண்டிருந்த உயர்ந்த நட்பின் அடையாளமாக இன்று நான் போற்றி பாதுகாத்து வருவது கவிஞர் என தந்தைக்கு எழுதிய கடிதத்தையும் சிறுகதை மன்னன் ஜெயகாந்தனும் அவர் எழுதிய ஒரு இலக்கியவாதியின் அரசியல் அனுபவங்கள் என்ற தொடரில் என் தந்தை குறித்து எழுதியுள்ளார். இன்றும் காந்தி, கண்ணதாசன், அவரது சகோதரர்கள் அனைவரிடமும் எங்கள் இடையேயான நட்பு பாலம் ஒரு அடையாளம் என தெரிவித்தார். இந்த கதை அனைத்தையும் கூறியவர் கன்னியாகுமரி சிறப்பு நிலை பேரூராட்சி அன்றைய வார்டு 11, இன்றைய வார்டு 18, 4 முறை காங்கிரஸ் வார்டு உறுப்பினராக வெற்றி பெற்ற வங்கி அதிகாரியான ஆனி தாமஸ். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.